அத திருப்பி கொடுக்கலிகோ. எனக்கு இது செய்யறதுல விருப்பம் இல்ல. அப்படின்னா நான் நினைச்சது சரிதான். பரவாயில்ல, இருக்கட்டும். உனக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்லைன்னா இதை நான் ராஜா கிட்ட கொடுத்துடுறேன். கலிகோ, நான் உன்னுடைய உயிரை காப்பாத்தணும்னு தான். நீ என்ன முயற்சி பண்றேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என்ன முட்டாள்னு நினைச்சியா? சரி, எப்படியோ தொலை. என்ன அவ ஏமாத்துறதா நினைச்சுக்கிட்டு இருக்கா போல இருக்கு. ஒருவேளை அவ இந்த தடவை உண்மைய பேசி இருந்தான்னா? என்னுடைய மக்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். உங்க எல்லாரையும் நான் எதுக்காக வர சொன்னா, நம்மளோட பாரம்பரியமான சொத்து இந்த கடல் முத்துக்களை அடைய தகுதியான இளவரசனை இப்ப உங்க முன்னாடி நான் அறிமுகப்படுத்த போறேன். அம்மா, இந்த பக்கம் வா, சீக்கிரம். கலிகோ, இது என்னோட பானம் தானே? இது விருந்துக்கான நேரம். சீக்கிரம் உன் மக ராஜாவான சந்தோஷத்தை கொண்டாடலாம். எடுத்து குடி. ஆமா, கண்டிப்பா. என் நாட்டு மக்களே, மதிப்புக்குரிய விருந்தினர்களே, எதிர்காலத்துல நம்ம தேசத்தை ஆள போற, நம்ம ராஜ்யத்துக்கு நல்ல விஷயங்களை செய்ய போற என்னோட மனைவியோட சகோதரனுக்கு பிறந்த ஒரே வாரிசான நம் இளவரசனுக்காக இந்த விருந்தை நாம கொண்டாட போறோம். இந்த கடல் ராஜ்யத்தை ஆள போற ஃபர்கிஸ்காக. நீங்க என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஒண்ணு இதை வேணும்னே செய்யல. இந்தாங்க, நீங்க என்னோட எடுத்துக்கோங்க. பரவாயில்ல, தெரியாம நடந்த தவறு தானே. மகாராஜா, என்னால நம்ப முடியல. சிலாண்டி, அப்பா அவங்க சொன்னது உண்மையா? நான் மறுபடியும் சொல்றேன், இது நம்ம புது ராஜா ஃபர்கிஸ்காக. லூமினா, அவ ஏன் இப்படி செஞ்சா? ஒண்ணுமே புரியலையே. எதுக்காக அப்படி நடந்துச்சு? என்ன ஆச்சு? இங்க என்ன நடக்குது? அவ ராஜாவை தாக்க முயற்சி பண்ணிருக்கா. காவலாளிகளே, அவளை கைது பண்ணுங்க. அவ மேல இருந்து கையெடுங்க. ஆமா, அவளை விடுங்க. இப்ப நான் சொன்னது செய்யலன்னா அவளை போக விடுங்க. அவ ராஜாவோட உயிரை காப்பாத்திருக்கா. அவர் பானத்துல விஷம் கலந்திருக்கு. விஷமா? இது உனக்கு எப்படி தெரியும்? மகாராஜா, அந்த விஷத்தை கலந்ததே நான் தான். இல்ல, அவங்க பேச்ச நம்பாதீங்க. எனக்கு ஒண்ணு புரியல. எதுக்காக எனக்கு விஷம் வச்சு கொல்ல பார்த்த? இத நானா செய்யல, என்ன செய்ய வச்சாங்க. அது வேற யாரும் இல்ல. அவங்களுக்கு என்ன தெரியல. அவங்க விஷமுள்ள மேல விழுந்துட்டாங்க. பாவம், அந்த விஷமுள்ள தாக்கியதால விஷம் ஏறி இருக்கும். இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அவ சொன்னதை நீங்க எல்லாரும் கேட்டீங்கல்ல. அவ நம்ம ராஜாவை கொலை பண்ண முயற்சி பண்ணி இருக்கா. அப்புறம் இவளுக்கு எல்லா விஷயமும் தெரியுதுன்னா இவளுக்கும் அதுல பங்கு இருக்கணும். அவளை எடுத்துட்டு போங்க. அவசரப்படாதீங்க சார், ஒரே நிமிஷம்.